ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நாம் போட்ட மட்டன் சூப் வீடியோவில் ஒரு வீவர் சின்ன வெங்காயம் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மீன் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். மண் சட்டியில் குழம்பு வச்சு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டோம்னா அதோட மனமும் ருசியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்புல அதாவது மீனில் எந்த கெடுதலுமே கிடையாது. அதனால் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வாரம் ஒரு முறையாவது நாம் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை வச்சு கொடுக்கணும். நாம் செஞ்ச மீன் குழம்பு எல்லாரும் செய்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மூடி தேங்காய், 1 லிட்டர் அளவுக்கு அரிசி களைஞ்ச 2வது தண்ணி, இந்த கரண்டியால் 6 கரண்டி மல்லித்தூள், 3 கரண்டி தனி மிளகாய் தூள், இது எல்லாமே வீட்டில் அரைச்சி தயார் பண்ணி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி பழம், 3 கொத்து கருவேப்பிலை, 1 கிலோ மீன், 100 கிராம் புளி, 1 மாங்காய், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நாம் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக மிச்சம் இருக்க தண்ணியில் நாம் எடுத்து வச்சுருந்த புளி உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்குவோம். இது இந்த புளி ஊறுறதுக்குள்ளே எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். தக்காளி, வெங்காயம், மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு. தேங்காயும் திருவியாச்சு. இது கூட 3 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இனி தேங்காயை அரைச்சிக்கிட்டு புளியை கரைச்சி அது கூட மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துருவோம். தேங்காயை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதான் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியோட கூடுதலாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இந்த மாங்காயை நான் அது கூட சேர்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இனிமேல் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு 100 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கறி குழம்பு, மீன் குழம்பு இதுகளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வெந்தயத்தை சேர்த்துருவோம். நான் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியுது. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துருவோம். வெந்தயம் சேர்த்து வெடித்தோடனே வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். கருவேப்பிலையும் அதை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இனிமேல் இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துருவோம். இப்போ தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நான் தக்காளி வதங்கும் போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கூழாக வதங்கிருச்சு. இனிமேல் நாம் கரைச்சி வச்சுருந்தோம்ல குழம்பு, அந்த குழம்பையும் மாங்காவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். நான் குழம்ப இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. மாங்காய் நல்லா வேகட்டும். மாங்காய் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. நாம் 1 கிலோ மீன் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதில் 1/2 கிலோ மீனை நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். குழம்புக்கு 1/2 கிலோ மீன், வறுவலுக்கு 1/2 கிலோ மீன்.
இன்னும் 1/2 கிலோ மீன் தனியாக வேறு அடுப்பில் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மீன் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதை மூடி போட்டு மூடிடுவோம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா நம்ம திறந்து பார்த்துருவோம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இதை ஒரே ஒரு தடவை இப்படி லேசாக கிளறி விடணும். பாருங்கள், மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. மீன் உடம்புக்கு எந்த கெடுதலுமே செய்யாது. அதனால் பெரியவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். நான் தேங்காய் விழுதை சேர்த்துட்டேன். இதை ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுக்குவோம். குழம்பு ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்புல நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அடிக்கடி கிளறக்கூடாது. அடிக்கடி கிளறணும் அப்படின்னா மீன் பீசஸ் பூரா உடஞ்சிரும். இந்த மாதிரி நமக்கு முழுசாக கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.